ஹாய் வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு 10th மேக்ஸ்ல எடுத்துக்காட்டு 2.23 என்ன கொடுத்துருக்காங்க, பின்வரும் தொடர்வரிசை கூட்டு தொடர்வரிசையா இல்லையா அப்படின்னு நம்ம பரிசோதிக்கணும். சரிங்களா? பாருங்க, கூட்டு தொடர்வரிசை அப்படின்னா எப்படி இருக்கும்னா, அடுத்தடுத்த உறுப்புகளோட வித்தியாசம் எப்படி இருக்கும்னா சமமா இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டு உறுப்புகளை எடுத்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உறுப்பை T1 சொல்லுவோம், செகண்ட் உறுப்பை T2ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இது ரெண்டோட வித்தியாசத்தை என்ன சொல்லுவோம்னா டி. வித்தியாசம்னா என்ன? T2 மைனஸ் T1. அதாவது முதல் உறுப்புல இருந்து ரெண்டாவது உறுப்பை கழிக்கும் போது வர்ற ஆன்சர், அதுதான் வித்தியாசம். அது சமமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த உறுப்போட வித்தியாசமும் இந்த ரெண்டையும் கழிச்சு வர்ற உறுப்பு, இந்த ரெண்டு உறுப்புகளையும் கழிச்சு வர்ற வித்தியாசமும் என்னது, சமமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாப்போமா, சமமா இருக்கா இல்லையான்னு. சமமா இருந்துச்சுன்னா அது கூட்டுத்தொடர் வரிசை, இல்லைன்னா அது கூட்டுத்தொடர் வரிசை கிடையாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் T2 மைனஸ் T1 பாருங்க. T2ங்கிறது என்னது, ரெண்டாவது இருக்க உறுப்பு. சரிங்களா? T1ங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்க உறுப்பு. T2 பாருங்க, 2x பிளஸ் 3 மைனஸ் T1 என்னது, x பிளஸ் 2. சரியா? மைனஸ் உள்ள கொண்டு போய் பெருக்கணும்னா என்ன வரும், மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2. சரியா? அப்ப 2x மைனஸ் எக்ஸ் என்னது, எக்ஸ். 3ல இருந்து 2 கழிச்சோம்னா என்ன வரும், 1. சரியா? அப்போ பிளஸ் 1. ஏன்னா பெரிய நம்பரோட அடையாளம் தான் போடுவோம். அப்போ பிளஸ் 1. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதுக்கு எக்ஸ் பிளஸ் 1ன்னு வந்துருக்கு. அடுத்து மூணாவது உறுப்பையும் ரெண்டாவது உறுப்பையும் கழிங்க, என்ன வரும், T3 மைனஸ் T2 ஈக்குவல் டு T3 என்னது 3x பிளஸ் 4. அடுத்து மைனஸ் T2 என்னது 2x பிளஸ் 3. சரியா? இது ரெண்டே கழிச்சா என்ன வருது நம்மளுக்கு, இங்க மைனஸ் உள்ள கொண்டு போய் பெருக்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன வரும், மைனஸ் 2x மைனஸ் 3. சரியா? இப்போ 3xல இருந்து 2x கழிச்சோம்னா வெறும் x மட்டும் வரும். 4ல இருந்து 3 கழிச்சா பிளஸ் 1. சரிங்களா? 4ல இருந்து 3 கழிச்சு பெரிய நம்பரோட அடையாளம் போடுவோம். சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த இதுவும் சமமா இருக்கு, அப்படித்தானே? T2 மைனஸ் T1ம் T3 மைனஸ் T2ம் சமமா இருக்கு. அப்போ நம்மளுக்கு இது என்னது, கூட்டுத்தொடர் வரிசை. சரிங்களா? கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். அடுத்து ரெண்டாவது பாருங்க, 2 4 8 16 அப்படி போயிட்டே இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல ரெண்டாவது உறுப்பு என்னது, T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு ரெண்டாவது உறுப்பு 4, மொதல் உறுப்பு என்னது 2. சரியா? அப்ப 4 மைனஸ் 2 ஈக்குவல் டு என்னது 2. அடுத்து T3 மைனஸ் T2 பார்ப்போம். அதாவது இதுல இருந்து இதை கழிப்போம். என்ன வரும், 8 மைனஸ் 4 ஈக்குவல் டு என்ன வரும், 8ல இருந்து 4 கழிச்சா 4 வருது. சரிங்களா? இது ரெண்டுலையுமே தெரிஞ்சிருச்சு, இது ரெண்டுமே வேற வேற ஆன்சர் வந்திருக்கு, அப்படித்தானே? அப்போ T2 மைனஸ் T1 நாட் ஈக்குவல் டு T3 மைனஸ் T2, ரெண்டுமே ஈக்குவலா இல்லை. அப்போ இது என்னது, கூட்டுத்தொடர் வரிசை கிடையாது. கண்டிப்பா கூட்டுத்தொடர் வரிசை கிடையாது. சரிங்களா? அப்ப கூட்டுத்தொடர் வரிசை இல்லை. சரிங்களா? அடுத்து மூணாவது பாருங்க. 3 3√2 5√2 7√2 9√2 அப்படி போயிட்டே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல T2 மைனஸ் T1 கண்டுபிடிங்க, என்ன வரும், ரெண்டாவது உறுப்புல இருந்து மொதல் உறுப்பு கழிப்போம். 5√2 மைனஸ் 3√2. சரியா? இப்போ கழிச்சோம்னா என்ன வரும், 5ல இருந்து 3 கழிச்சா 2√2. சரியா? அடுத்து T3 மைனஸ் T2. சரியா? 3ல இருந்து ரெண்டாவது உறுப்பை கழிப்போம். அப்ப 7√2 மைனஸ் 5√2 என்ன வரும், 7ல இருந்து 5 கழிச்சோம்னா 2√2. அதே மாதிரியே இந்த இதுல இருந்து இதையும் கழிச்சு பாருங்க, என்ன வருதுன்னு, T4 மைனஸ் T3 பாருங்க, 9√2 மைனஸ் 7√2 என்ன வரும், 2√2. பாருங்க, எல்லாமே என்னது, ஈக்குவலா தான் வந்திருக்கு, அப்படிதானே? எல்லாமே ஈக்குவலா தான் வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், இதை கூட்டுத்தொடர் வரிசை. ஏதாவது ஒண்ணு ஈக்குவலா வந்துச்சுனாலே நம்மளுக்கு கூட்டுத்தொடர் வரிசை தான் வரும். ரெண்டுக்கும் வித்தியாசம் ஒண்ணா வந்துச்சுனாலே அது கூட்டுத்தொடர் வரிசை தான். இதுல மூணுமே ஈக்குவலா தான் வந்திருக்கு. அப்போ இது கண்டிப்பா கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். சரிங்களா? இதோட இந்த சம் முடிஞ்சு. இந்த சம் புரிஞ்சுதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.